வணக்கம். நாம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல மார்ச் 2025 கேட்ட ஒரு 2 மார்க் கம்பல்சரி क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். A cell supplies a current of 0.9 ampere through a 2 ohm resistor and a current of 0.3 ampere through a 7 ohm resistor. Calculate the internal resistance of the cell. சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு செல் இருக்கு. சோ அந்த செல் வந்து 2 ohm resistor வழியா பாஸ் ஆகும்போது கரண்ட் பாஸ் ஆகும்போது எனக்கு 0.9 ampere கரண்ட் வந்து வெளிய வருது. சோ அதே மாதிரி 7 ohm resistor வழியா பாஸ் ஆகும்போது 0.3 ampere கரண்ட் வந்து எனக்கு வெளிய வருது. அப்படினா அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? சோ இத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா நமக்கு என்னலாம் கொடுத்திருக்காங்களோ நம்ம அதுல given போட்டு எழுதிடலாம். சோ I1 வந்து என்னது அப்படினா 0.9 ampere கரண்ட் வந்து 2 ohm வழியா பாஸ் ஆகும்போது கிடைக்கும். சோ R1 which is equal to 2 ohm. So next 0.3 ampere current வந்து 7 ohm வழியா பாஸ் ஆகும்போது கிடைக்கும். சோ அதனால R2 வந்து 7 ohm, I2 வந்து 0.3 ampere. சோ இதுல பாத்தீங்க அப்படினா இந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ I which is equal to epsilon divided by R plus R. சோ இந்த ஸ்மால் r அப்படிங்கிறது என்னது அப்படினா வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? சோ நமக்கு பாத்தீங்க அப்படினா இதுல என்னலாம் நமக்கு தெரியும் அப்படினா கரண்ட் தெரியும். ஏன்னா எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. சோ அதனால I தெரியும். சோ அதே மாதிரி நான் இந்த கேபிட்டல் R அப்படிங்கிறது என்னது அப்படினா ரெசிஸ்டர். சோ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். சோ இந்த எப்சிலான் அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த எப்சிலானோட வேல்யூ வந்து நமக்கு பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம இப்போதைக்கு எப்சிலான் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இப்போ ரெண்டு நமக்கு பார்த்தோம் அப்படினா வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு கரண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகிற மாதிரி கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படினா I1 which is equal to epsilon divided by R plus R1. அதே மாதிரி I2 which is equal to epsilon divided by R plus R2. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஈக்குவேட் பண்ண போறோம் அவ்வளவுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா எப்சிலான் மட்டும் நம்ம இந்த சைடு எப்சிலான் மட்டும் இந்த சைடு வெச்சுக்கிறோம். சோ இது வந்து டிவைட்ல இருக்கு அங்கிட்டு போச்சு அப்படினா எனக்கு மல்டிப்ளைல வரும். சோ அதனால எழுதிருக்கேன். அதே மாதிரி எப்சிலான் இங்க வச்சிட்டு இது அந்த சைடு போச்சு அப்படினா வந்து மல்டிப்ளைல வரும். சோ நெக்ஸ்ட் I1 bracket R plus R1. சோ அதே மாதிரி which is equal to I2 bracket R plus R2 இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இந்த I1 வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றோம். சோ சிம்பிளிஃபை பண்றோம் ஈஸியா. சோ நீங்க மேக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்க. சோ அதேதான். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா வந்து இந்த ஸ்மால் r இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு வெச்சுக்கிறோம். கேபிட்டல் r இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு வெச்சுக்கிறோம். சோ நீங்க அப்படி வச்சு எழுதுனீங்க அப்படினா வந்து இந்த r வந்து பிளஸ்ல இருக்கு. சோ I1 கேபிட்டல் R1 சோ அந்த சைடு போச்சு அப்படினா மைனஸ்ல கிடைக்கும். அதே மாதிரி இங்க I2 ஸ்மால் r வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படினா மைனஸ்ல கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் காமன் அவுட் பண்ணிடலாம். சோ ஸ்மால் r எடுத்துட்டு I1 minus I2 அதே மாதிரி கிடைக்கும். which is equal to I2 R2 minus I1 R1. சோ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சோ அதனால ஸ்மால் r மட்டும் இந்த சைடு வெச்சுக்கோங்க. சோ இது வந்து மல்டிப்ளைல இருக்கு. சோ இந்த சைடு போச்சு அப்படினா டிவைட்ல வரும். சோ அதனால நான் டிவைட் பண்ணி எழுதிருக்கேன். சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நீங்க எழுதினா கூட ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ எப்படி வந்துச்சு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா கொஞ்சம் உங்களுக்கு செய்யும்போது ஈஸியா இருக்கும். சோ இப்போ R which is equal to நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். I2 ஓட வேல்யூ என்னது 0.3, கேபிட்டல் R2 ஓட வேல்யூ வந்து 7 மைனஸ் அதே மாதிரி I1 ஓட வேல்யூ 0.9, கேபிட்டல் R1 ஓட வேல்யூ 2 டிவைடட் பை I1 வந்து என்னது 0.9 அதே மாதிரி மைனஸ் 0.3 வந்து I2. ஓகே. சோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சு. சரியா? சோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ 3 7s are 21. சோ 21. சோ இது வந்து ஒரு சமதளி புள்ளி இருக்கிறதுனால சோ ஒரு நம்பர் தள்ளி எனக்கு டெசிமல் இருக்கு. சோ ஒரு நம்பர் தள்ளி வச்சீங்கன்னா 2.1 கிடைக்கும். சோ மைனஸ் அதே மாதிரி 9 2s are 18. சோ அதே மாதிரி இதுவும் ஒரு டெசிமல் தள்ளி தான் இருக்கு. சோ நான் வச்சேன். சோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.6 கிடைக்கும். சோ நம்ம என்ன பண்ணிடலாம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படினா 2.1 1.80 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெரி குட் 0.3 கிடைக்கும் டிவைடட் பை 0.6. சோ நம்ம என்ன பண்ணிடலாம் மேலையும் கீழையும் 10 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா 3/6 கிடைக்கும். சோ இத நீங்க வந்து கட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 3 is 3 so 2 3 is 6 so 1/2 கிடைக்கும். இத சிம்பிளா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 0.5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 0.5 என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் ஓம்ல சொல்லுவோம். சோ அப்போ 0.5 ஓம் தான் என்னது அப்படினா இதுக்கான ஆன்சர். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.